விஜய் டிவியோட ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 ஓட இரண்டாவது வாரம் மேல் கண்டஸ்டன்ட் செலக்ஷன், அதாவது ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் 12 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த 12 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மேல் கண்டஸ்டன்ஸ் தன்னோட பேர் யாரு அப்படிங்கறத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுவும் சாதாரணமாலாம் தேர்ந்தெடுக்க முடியாதுங்க. 100 காயின்ஸ் பெட்டிங்க வச்சு யாரு முதல்ல பஸரை பிரஸ் பண்றாங்களோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் பேரிங் நடக்குது. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஜோடி தாங்க உறுதியாயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே செலக்ட் ஆயிட்டாங்க. சோ பீட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா பண்ணாப்ல. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அக்ஷிதா தான் வந்து பிரஸ் பண்ணாங்க. மேலும் வந்து 3 பேர் பிரஸ் பண்ணாங்க. ஆனா அக்ஷிதா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 100 காயின்ஸையும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்ரிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 2 பேத்துக்குள்ள தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து 100 காயின்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி இருக்காங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு ஜோடி வந்து யாரு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சிதா அண்ட் சாண்டி சுந்தர் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜோடி சேர்ந்துட்டாங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாந்தினி தான் பிரஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து 75 காயின்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அக்ஷிதா 100 காயின்ஸும் கொடுத்ததுனால வந்து சாண்டி சுந்தர் அன்சிதா கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவியா மொத்தம் 3 பேரை இது வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே 25 25 25 கொடுத்து 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாந்தினி வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட வச்சு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியா வந்து பிரசாந்த் அப்படிங்கிறவங்கள ராணிகுமாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 25 பாயிண்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி 30 பாயிண்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் நடக்கல. சோ கொஞ்சம் தான் நடந்திருக்கு, பாதி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீதி நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. சோ நாளைக்கு இறுதியில வந்து யார் யார் யாரோட பேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ இன்னைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே சூப்பராகவும் என்டர்டைன்மெண்டிங்காகவும் இருந்துச்சுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.